பாஸ்டர் வந்து சொன்னார், பெந்தேகோஸ்தே சபையில பாஸ்டர் பல சபைகள் வச்சிருக்கிறார். பெரிய சர்ச், அவர் சர்ச்சு சின்ன பாஸ்டர், பெரிய பாஸ்டர் நிறைய சபை வச்சிருக்கிறார். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர், நம்ம கிறிஸ்தவங்களுக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு வசனத்திற்கு ஒரு அர்த்தம் கூட தெரியல, தப்பா வசனத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னார், தீபாவளி வாழ்த்து சொல்றதை பற்றி வலைத்தளங்கள்ல செய்தி நம்ம ஊழியக்காரங்க பரப்புறாங்க. அதுக்கு ஒரு வசனம் போடுறாங்க, என்னன்னா 2 யோவான் 10வது வசனம். வேத புஸ்தகம் 2 யோவான் 10வது வசனத்துல, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான் என்பதான ஒரு வசனம் இருக்கு. அதனால அவங்கள வாழ்த்து சொல்லக்கூடாது, அவங்கள வீட்டுல சேர்க்கக்கூடாது. இந்த வசனத்தை வச்சு தீபாவளி வாழ்க்கை ஒப்பிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு என்னதான் அர்த்தம்னு கேட்ட அவர் சொன்னார், இந்த ஊழியக்காரர், தீபாவளி வாழ்த்து சொல்வதற்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இந்த வசனத்தின் அர்த்தமே வேற. அத மேல வாசித்து பாருங்க, 7வது வசனத்துல, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாய் இருக்கிறான். அப்ப என்ன உபதேசம், என்ன வாழ்த்துதல்? அதாவது மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்பாதவங்க, இயேசுவை கடவுள் ஆண்டவனை நம்பாம, இயேசு வந்து ஒரு தூதன், இயேசு வந்து ஒரு நபி, இயேசு வந்து கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்ற உபதேசம் பைபிளை வச்சுக்கிட்டே செய்யறாங்க சிலர். அது வந்து ஜெகோவா விட்னஸ் என்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க, பைபிள் வச்சிருப்பாங்க, இயேசு பத்தி பேசுவாங்க, ஆனா கடைசியில் சொல்லுவாங்க இயேசு கடவுள் கிடையாது, பிதா ஒருத்தர் தான் கடவுள் சொல்லுவாங்க. மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்ப மாட்டாங்க, அது கள்ள உபதேசம். மார்மன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, மார்மன்ஸ், அவங்க தனி பைபிள் வச்சிருக்கிறாங்க. முதல்ல பேசும்போது இயேசு பத்தி தான் பேசுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க இயேசு கடவுள் கிடையாது. ஆனா பைபிள் அவங்கள்ட்ட இருக்கும், இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க, ஆனா இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க, கடவுள்னு விசுவாசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உபதேசத்தை கொண்டு வர்றவங்களை தான் வீட்டுக்குள்ள சேர்க்காத, அவனுக்கு வாழ்த்து சொல்லாத, அது கள்ள உபதேசம், கல்ட்டு உபதேசம் என்று அன்னைக்கு யோவான் எழுதி இருக்கிறார். அதுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கு சம்பந்தமே கிடையாது.